Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Spider-Man brand new day la அவர் வர போறாரு இவர் வர போறான்னு சொல்லிட்டு வாரம் ஆளாளுக்கு ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருந்த மத்தியில இப்ப வந்து ஹல்க் வர போறாரு, ப்ரூஸ் பேனர் வர போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், ஒரு ரிலையபிளான ஒரு சோர்ஸ்ல இருந்து, ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ப்ராபபிலி இது உண்மையா இருக்கலாம். பட் இங்க நான் வந்திருக்கிறதுக்கான காரணமே இது வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் brand new day ரிலேட்டடா வந்திருக்க ரூமர்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ கரண்ட் MCU ஸ்டோரி லைன் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இந்த ஸ்பைடர்மேன் brand new day ஓட பிளாட் எப்படி இருக்கலாம், இந்த எல்லா கேரக்டர்ஸ், இந்த ரூமர்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரெடிக்ஷன் வீடியோன்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. பேசிக்கலி எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ண போறேன், எல்லா ரூமர்ஸையும் கனெக்ட் பண்ண போறேன். எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது எல்லாமே உண்மையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கலாம் அப்படின்றத சொல்ல போறேனே தவிர்த்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றது வந்து நிச்சயம் கிடையாது. அதை சொல்லிட்டு இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So first of all, இந்த ஸ்பைடர்மேன் brand new day ஓட கதையை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்டை பத்தி பார்த்தே ஆகணும். பனிஷர் ஸ்பெஷல் பிரசன்டேஷன் அண்ட் டேர்டெவில் born again season 2 இது ரெண்டுத்துலயுமே என்ன நடக்குதோ ப்ராபபிலி அது வந்து இந்த படத்தோட கதையை வந்து அஃபெக்ட் பண்ணணும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் டேர்டெவில் born againலயே பார்த்திருப்போம், கிங்பின் வந்து ஆனாவுனா 8 மணி ஆனா ஊருக்கே வந்து ஃபியூஸை புடுங்கி விட்டுறான். இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் வந்து அவங்க வேலையை காட்டுறானுங்க. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நல்லது பண்றான் அப்படின்ற பேர்ல அவங்க வந்து அராஜகம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இது ரிலேட்டடா ஸ்பைடர்மேன் வந்து இன்வால்வே ஆக மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னா அதை வந்து ஏத்துக்கவே முடியாது. எய்தர் அந்த கதையை, இந்த மேயர் கிங்பின் கதையை வந்து இவங்க டேர்டெவில் born againோட முடிச்சாகணும், இல்ல அந்த கதையை முடிக்கல அப்படின்னா அந்த கதையில ஸ்பைடர்மேனை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். சோ எப்படி இந்த கதை வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை நகர்ந்து போலாம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த பனிஷரோட ஸ்பெஷல் பிரசன்டேஷன் இருக்குல்ல, அதுல வந்து ப்ராபபிலி பனிஷர் வந்து அவருக்கு வந்து ஃபேன் பாய்ஸா இருந்துகிட்டு அவரோட அந்த ஸ்கல் லோகோவை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் சுத்திட்டு இருக்கானுங்களே, அவங்களை டீல் பண்ற ஒரு குட்டி ஸ்பெஷல் பிரசன்டேஷன் அந்த பனிஷர் பிரசன்டேஷன் வந்து இருக்கலாம். சோ அதுல இருந்து அந்த கதை வந்து அப்படியே டேர்டெவில் born again season 2 குள்ள அப்படியே நகரும். இப்போதைக்கு இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்லயுமே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான பிளாட் இப்போதைக்கு கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஓவராலா இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லயுமே கிங்பினை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரினா, கிங்பின் வந்து இந்த மாதிரி நினைக்கலாம், ஒரு பனிஷரை முடிச்சு விடுறதுக்கே, ஒரு பனிஷரை டீல் பண்றதுக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க, அப்பனா இவனுங்க மாதிரி எல்லாரையுமே டீல் பண்றதுக்கு இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணலாம். பிகாஸ் டேர்டெவில் வந்து சீசன் 1 ஓட எண்டிங்ல we need an army அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ப்ராபபிலி அந்த ஆர்மில வந்து எல்லா டிஃபெண்டர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கலாம், இன்னும் ஒரு சில விஜிலாண்டிஸ் இருக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஜெசிகா ஜோன்ஸ் வந்துட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா டிஃபெண்டர்ஸும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இவங்களை டீல் பண்றதுக்கு இந்த போலீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி கிங்பின் வந்து ரியலைஸ் பண்ணிரலாம். பிகாஸ் இவங்க எல்லாருமே நார்மல் சாதாரணமான விஜிலாண்டிஸ் மட்டும் இல்ல, எல்லாருமே கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இவங்க டீல் பண்றதுக்கு நமக்கு இந்த ஃபோர்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு கிங்பின் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரே பர்சனலா ஒரு சில கிரிமினல்ஸை ரெக்ரூட் பண்ணலாம், ஒரு சில சூப்பர் வில்லன்ஸை வந்து அவர் வந்து ரெக்ரூட் பண்ணலாம் இவங்களுக்கு அகைன்ஸ்டா. சோ ப்ராபபிலி கிங்பின் ரெக்ரூட் பண்ற ஒரு சில கேரக்டர்ஸா தான் எனக்கு தெரிஞ்ச ரூமர்ஸ்ல இருக்கக்கூடிய பூமராங், ஸ்கார்பியன், டூம்ஸ்டோன் அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து ரூமர்ஸ்ல இருக்கக்கூடிய டரன்டுலா அப்படின்ற ஒரு கேரக்டர். ஆக்சுவலா இந்த கேரக்டர் வந்து பார்க்கிறதுக்கு வந்து டேர்டெவில் அண்ட் ஸ்பைடர்மேனை வந்து ஃபியூஸ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸ்பைடர்மேனோட ஒரு வில்லன் தான். சோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கிரிமினல் வில்லன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இந்த விஜிலாண்டேஸ்க்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு கிங்பின் வரலாம். சோ அந்த வில்லன்ஸை தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்பைடர்மேன் வந்து இந்த பிராண்ட் நியூ டேல ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கிங்பின் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல டைரக்டா இன்வால்வ் ஆவாரா, அவரே வந்து இந்த படத்துல வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆகி இது எல்லாத்தையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய டவுட் தான் நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அது நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லுவேன். பட் இது எல்லாத்தையுமே அப்ப யாரு பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் நெகட்டிவ் இதெல்லாம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ மிஸ்டர் நெகட்டிவ் கூட மேயர் ஃபிஸ்க் வந்து ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கலாம், ஒரு ஆலை மாதிரி மிஸ்டர் நெகட்டிவ் அவர் வந்து வச்சிருக்கலாம். இது வந்து கிங்பினுக்கு வந்து புதுசு கிடையாது. ஆல்ரெடி இந்த நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில்ல நம்ம பார்த்திருப்போம், ஏகப்பட்ட மாஃபியா கேங்ஸ் கூட அவர் வந்து கனெக்ஷன் வச்சிருந்திருப்பாரு. இந்த ரஷ்யன் பிரதர்ஸா இருக்கட்டும், சைனீஸ் கேங்கா இருக்கட்டும், ஜாப்பனீஸ் கேங்னு சொல்லிட்டு நிறைய கேங்ஸ் கூட கனெக்ஷன் வச்சிருந்திருப்பாரு. அந்த மாதிரி இந்த மார்டின் லீ, அதாவது இந்த மிஸ்டர் நெகட்டிவ் கூட கனெக்ஷன் வச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இல்லீகலான இந்த மாதிரி கிரிமினல் ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே இந்த மிஸ்டர் நெகட்டிவ் வச்சு அவர் வந்து முடிச்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ பேசிக்கலி அவர் வந்து இந்த ஒரு சில கிரிமினல்ஸ், இந்த ஜெயில்ல இருந்து, இப்ப ஸ்கார்பியன்லாம் வந்து ஜெயில்ல தான் இருக்காரு, ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு சில கிரிமினல்ஸை அவரே வெளியே கொண்டு வந்து இந்த மிஸ்டர் நெகட்டிவோட கண்ட்ரோல்ல வந்து கொடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் மிஸ்டர் நெகட்டிவ்க்கு காமிக்ஸ்ல ஒரு கேங் வந்து இருந்திருக்கும், இன்னர் டீமன்ஸ் அப்படின்ற ஒரு கேங் இருந்திருக்கும், கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்க்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கேங்குக்கு பதில் ப்ராபபிலி இந்த மாதிரி சூப்பர் வில்லன்ஸோட கேங்க வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஒரு ஆன்டி விஜிலான்டி சூப்பர் வில்லனோட கும்பலுக்கு ஒரு லீடர் மாதிரி இந்த மிஸ்டர் நெகட்டிவ் இருக்கலாம். களத்துல இறங்கி சண்டை போடாம இந்த ஸ்கார்பியன், டூம்ஸ்டோன் இவங்க எல்லாருமே அனுப்பிவிட்டு ஸ்பைடர்மேனை வந்து முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே இப்ப ஸ்பைடர்மேன் டீல் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் இப்ப இவர் வந்து காலேஜுக்கு போக போறாரு. சோ காலேஜுக்கு போற ஒரு பீட்டர் பார்க்கறதா இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அங்க தான் ப்ராபபிலி எல்லாருமே சொல்ற மாதிரி இவர் வந்து ஹல்க மீட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதை தவிர்த்து பெஸ்ட் பாசிபிள் வே எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கிடையாது. ஆல்ரெடி இதை வந்து MCU டீஸ் பண்ணிருப்பாங்க, கிளாஸ் ரூம்ல வந்து ப்ரூஸ் பேனரோட போட்டோ இருக்க மாதிரி. சோ ப்ராபபிலி பீட்டர் பார்க்கருக்கு ஒரு ப்ரொஃபசர் மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் பெஸ்ட் பாசிபிள் வே. பிகாஸ் இது வரைக்கும் பீட்டர் பார்க்கர், அதாவது
ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷனே இருந்தது இல்ல, ஒரு இன்டராக்ஷனே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்தது இல்ல. சோ அதனால மேபி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் உருவாக்குறதுக்கு இந்த ஒரு மெத்தட் வந்து பெட்டரா இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அடிஷனலா இந்த மார்வல் ஸ்பைடர்மேன் கேம் ஒன்னு இருக்கு, PS4க்கு ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல வந்து பீட்டர் பார்க்கர் டாக்டர் ஆட்டோ ஆக்டேவியஸ் கிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஃபேஸ் பண்ற ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி பீட்டர் பார்க்கரை காமிச்சிருப்பாங்க. அந்த டாக் ஆக்கோட அந்த டென்டகல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து அவர் எடுத்து போட்டுக்கிட்டு அதனால கரப்ட் ஆகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போயிருக்கும். எனக்கு வந்து அந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது, இன்னும் அதை ஆடணும்னு வச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஆடி இருக்க வேண்டியது, சேனல்ல லைவ் போடலான்னு இருந்தேன். சோகமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள் காலேஜ்ல இருந்து வந்து சரி கேம் பாஸை போட்டு ஆடிடலாம் அந்த கேம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது பிளே ஸ்டேஷனை காணும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எங்கடா போச்சுன்னு எங்க வீட்டுல கேட்டா, உன் கசின் வந்து எடுத்துன்னு போய் வித்துட்டான்பா அப்படின்ட்டாங்க. பிகாஸ் அது எந்த இல்ல, அவனோட தான், அவனோட வச்சு தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் PS5 வாங்கிட்டு இந்த கேமை வந்து ஆடி சேனல்ல போடுறோம். சோ கமிங் பேக் டு தி ஸ்டோரி, இந்த மாதிரி எதனா வந்து பீட்டர் பார்க்கரும் ப்ரூஸ் பேனரும் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து எதனா எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி கதை வந்து போகலாம். இவன் வந்து இன்டர்னா போறான்ல, சோ அங்க போய் எதனா அவன் கத்துப்பான், எதனா ஒரு காமா ரேடியேஷன் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை பத்தின எக்ஸ்பெரிமெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நிறைய ஐடியாஸ் மைண்டுக்கு வருது. பட் MCUவோட கண்டினியூட்டி கூட இப்ப போயிட்டு இருக்க ஸ்டோரி கூட நல்லா அலைன் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தண்டர்போல்ட்ஸோட போஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதுல வந்து எலினா பெலோவா ஒரு ஸ்பேஸ் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு, அது என்னன்றதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்கல. ப்ராபபிலி அது இன்னொரு அவெஞ்சர்ஸ் டீமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். இந்த கேப்டன் அமெரிக்காவோட அவெஞ்சர்ஸ் டீமுக்கு வந்து என்ன ஸ்பேஸ் கிரைசிஸ், என்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ அந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டீம்ல ப்ரூஸ் பேனருமே இருக்கலாம். சோ அந்த ப்ரூஸ் பேனருக்கு ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நம்ம ப்ரொஃபசர் ஹல்காலா இருந்தா வேலைக்காகாது, ஹல்க் ஓஜி ஹல்க் திரும்ப வரணும், போதும் தானோஸ் கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சதெல்லாம் போதும், பழையபடி திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி ஹல்க் நினைச்சு அந்த திரும்ப அந்த பழைய ஃபார்முக்கு திரும்புற மாதிரி, அதாவது அது ஹியூமனா இருந்து கோவப்பட்டாருன்னா ஹல்கா மாறுவார்ல, அந்த ஃபார்முக்கு திரும்புற மாதிரி எதனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் எனக்கு என்னெல்லாம் மைண்ட்ல வருதோ அதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வருதோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி வேணாலும் போகலாம், எந்த ஒரு அவுட்கம் வேணாலும் வரலாம். ஜஸ்ட் ஒரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, இந்த காமா ரேடியேஷன் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சா, மிஸ்டர் நெகட்டிவ் இருக்காரு, அவர் கீழ வந்து ஒரு வில்லன் டீம் இருக்கு, ஆல்ரெடி இருக்க ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், இந்த போலீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ வந்து பீட்டர் பார்க்கருக்கும் ப்ரூஸ் பேனருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போது, எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சா. இப்போ இது எல்லாமே எப்படி ஒவ்வொருத்தர் கூட கனெக்ட் ஆக போகுதுன்னா, இந்த மிஸ்டர் நெகட்டிவ் இருக்கால, இந்த படத்தோட வில்லன் இருக்கால, எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து தான் எல்லாமே கனெக்ட் ஆக போகுதுன்னு தோணுது. இந்த மிஸ்டர் நெகட்டிவ்க்கு வந்து இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கு, மார்டின் லீன்னு சொல்லிருப்பேன்ல, இது வந்து அவனோட ரெண்டு பர்சனாலிட்டி, மார்டின் லீன் ஒரு பர்சனாலிட்டி, மிஸ்டர் நெகட்டிவ் அப்படின்றது ஒரு பர்சனாலிட்டி. இந்த மார்டின் லீயை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க ஒரு கூடிய ஒரு ஆள் தான். ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருந்திருப்பான். காமிக்ஸ்ல ஆக்சுவலா ஸ்பைடர்மேன் அந்த ஃபீஸ்ட் ஃபவுண்டேஷன்ல ஒர்க் பண்ணிருப்பாரு. இந்த ஃபீஸ்ட் ஃபவுண்டேஷன் பேசிக்கலி நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு ஃபவுண்டேஷனா தான் இருக்கும். ஹோம்லெஸ் பீப்புளுக்கு, ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான். சோ ஆக்சுவலி இந்த ஒரு ஃபீஸ்ட் ஃபவுண்டேஷன் நீங்க ஆல்ரெடி MCU குள்ள பாத்துருப்பீங்க, ஆண்ட்மே ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, நிறைய ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. சோ இந்த ஃபீஸ்ட் ஃபவுண்டேஷன், இந்த மிஸ்டர் நெகட்டிவ்கான ஒரு டீஸ் வந்து எப்பத்துல இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பீட்டர் பார்க்கர் MCU குள்ளேயும் இந்த ஒரு ஃபீஸ்ட் ஃபவுண்டேஷன்ல ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது மூலமா மிஸ்டர் நெகட்டிவ்க்கும் பீட்டர் பார்க்கருக்கும் ஒரு கனெக்ஷனை ஈஸியா உருவாக்கிட முடியும். அங்க மேபி பீட்டர் பார்க்கர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் உளறி விட, இந்த மாதிரி ப்ரூஸ் பேனர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் உளறி விட, மிஸ்டர் நெகட்டிவ் வந்து இந்த பீட்டர் பார்க்கற ஆள் வச்சு பின்தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பின்தொடர்ந்து அவனை நல்லா ஃபாலோ பண்ணி அவன் டெய்லி என்னெல்லாம் பண்றான் அப்படின்றத நல்லா பார்த்துக்கிட்டு, இவன் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஹல்க் கூட ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஹல்கை இவனுங்க வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். இவனுங்களே வேணும்னே போயிட்டு மிஸ்டர் நெகட்டிவ் வேணும்னே போயிட்டு ஹல்கை சுரண்டி விட்டு ஹல்கை வெளியே கொண்டு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஹல்கை வர வச்சு ஏகப்பட்ட சேதத்தை உருவாக்கி அந்த மொத்த பழியையும் எடுத்து அப்படியே ஸ்பைடர்மேன் மேல போட்டுடலாம். ப்ரூஸ் பேனர் இப்ப ஹல்கா மாறினதுக்கான காரணமே ஸ்பைடர்மேன் தான் அப்படின்ற மாதிரி அப்பண்டமா அவர் மேல ஒரு பழியை போட்ட முடியும். பிகாஸ் கிங்பினுக்கு வந்து விஜிலாண்டேஸை எப்படியாச்சும் ஒழிக்கணும், அது வந்து அவன் எப்படி பண்றதெல்லாம் மேட்டர் இல்ல, இந்த மாதிரி பழி போட்டு அவனை முடிச்சு விட்டா கூட பிரச்சனை இல்ல, இப்போ வந்து லீகலாவே ஸ்பைடர்மேன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். சோ பேசிக்கலி இந்த மாதிரி ஹல்க் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன்ன்ற ஒரு சண்டை வந்து ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹல்கோட ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஒரு சின்ன ஒரு சப்ளாட்டா ஒரு டூலா தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து ஹல்கை வந்து ஒரு மெயின் வில்லனா இவங்க வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு தோணுது. பிகாஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க, மிஸ்டர் நெகட்டிவ் போயிட்டு ஹல்கை வந்து சீண்டி விட்டு ஹல்கை வெளியே கொண்டு வந்து ஸ்பைடர்மேன் வந்து இப்ப ஹல்கை தடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும்.
சோ பண்ண கதையே திரும்பவும் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால இந்த ஒரு ஸ்டோரி லைன் ஒரு சப்ளாட்டா அமையறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர்த்து மெயின் ஸ்டோரி அமையறதுக்கான சான்ஸ் இல்ல. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், எப்படி வந்து இந்த ஹல்க வந்து சமாளிக்க போறாரு ஸ்பைடர்மேன் அப்படின்றத பாக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிகாஸ் ஹல்க்கு கட்டுப்படுற ஒரே ஆள் வந்து பிளாக் விடோ மட்டும் தான், நட்டாஷா மட்டும் தான். இப்ப நட்டாஷா உயிரோட இல்ல. யாரு ஹல்க கட்டுப்படுத்த போறா, எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து படத்துல ஏற்படலாம். அது என்னன்னா, மிஸ்டர் நெகட்டிவ் வந்து மேயர் ஃபிஸ்க பிட்ரே பண்ணலாம். பிகாஸ் அவன் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் காமிக்ஸ்லயுமே. வில்சன் ஃபிஸ்க்கும் மிஸ்டர் நெகட்டிவும் ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது காமிக்ஸ்ல. ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. நான் இந்த படத்தோட ரூமர்ஸ்க்காக அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ பேசிக்கலி இந்த மிஸ்டர் நெகட்டிவ் கேரக்டர் வந்து எப்படி கிங் பின்ன கீழ கொண்டு வரலாம், அவன் எப்படி மேல போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். சோ ப்ராபபிலி எம்சியூக்குள்ள அவன் வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரி கிங் பின்னோட ட்ரஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு உருவ முடியுமோ உருவிட்டு அவனை பிட்ரே பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்படி பிட்ரே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த கிங் பின்னோட டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த போலீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ், அவன் கைப்பட உருவாக்கின டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் தான் நியூயார்க்கை காப்பாத்த போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸை மேனிபுலேட் பண்ணி அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி, மிஸ்டர் நெகட்டிவோட பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே மைண்ட மாத்தி விட்டு பொதுமக்களை டார்கெட் பண்ற மாதிரி அந்த டாஸ்க் ஃபோர்ஸை இவன் வந்து அமுச்சு விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, பொதுமக்களுக்கு கிங் பின் மேல, அதாவது மேயர் ஃபிஸ்க் மேல பயங்கரமான ஒரு கோவம் வரும். இதனால மேயர் ஃபிஸ்கோட பொலிட்டிக்கல் கரியர் பயங்கரமா அடிபடும். அவன் வந்து மேயர் அப்படின்ற பொசிஷன்ல இருந்து கீழே வரலாம். இதுதான் மிஸ்டர் நெகட்டிவ்க்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மிஸ்டர் நெகட்டிவ். எப்படி கிங் பின்ன கீழே கொண்டு வரலாம், எப்படி அவனை கீழே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த மிஸ்டர் நெகட்டிவ். சோ அப்போ ஓகே, மிஸ்டர் நெகட்டிவ் வந்து இப்ப கிங் பின்க்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டானா ஸ்பைடர்மேனுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் இன்னொரு பிரச்சனை. இப்ப ஆல்ரெடி இந்த ஸ்கார்பியன் இவனுங்களா சமாளிச்சாகணும், ஹல்க வர சமாதானப்படுத்தி ஆகணும். இப்ப பத்தாதுக்கு இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் மக்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கனா அந்த டாஸ்க் ஃபோர்ஸை போய் தடுத்து நிறுத்தி ஆகணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில வந்து இந்த மிஸ்டர் நெகட்டிவ் கூட சண்டை போடணும். எப்படி பீட்டர் பார்க்கர் இது எல்லாத்தையுமே சமாளிக்க போறாரு, கூட அவருக்கு எதனா ஹெல்ப் இருக்குமா, டிஃபெண்டர்ஸ் வருவாங்களா, ஒரு ஸ்ட்ரீட் லெவல் அவெஞ்சர்ஸ் மூவியா இதை வந்து மார்வல் அண்ட் சோனி பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ பேசிக்கலி இப்படிப்பட்ட ஒரு கதையை இந்த படத்துல பார்க்கலாம். அண்ட் படத்தோட எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி எண்டிங்கா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, மேபி ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட யூனிவர்ஸும் டோபி மேகோட யூனிவர்ஸும் இன்கர்ஷனால அழிஞ்சு போயிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் எப்படி தப்பிச்சு 616க்கு ஏதோ ஒரு விதத்துல வந்துடுறாங்க. வந்து அவங்க வந்து டாம் ஹாலண்டோட பீட்டர் பார்க்கற பார்த்து அவரை வந்து வார்ன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எதனா ஒரு விதத்துல இந்த படத்தை வந்து முடிக்கலாம். இல்லனா பீட்டர் பார்க்கரும் ஆர்டிஜேவும் மீட் பண்ற மாதிரி, இன்டராக்ட் பண்ற மாதிரி எதனா ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல அந்த படத்தை முடிக்கலாம். பட் டெஃபினட்டா எதனா ஒரு பெரிய விஷயத்தோட தான் அந்த படத்தை வந்து முடிப்பாங்க. பிகாஸ் அப் நெக்ஸ்ட் அப்படியே வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வருது. ஸ்ட்ரைட்டாவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கு அப்புறம். சோ டெஃபினட்டா பயங்கரமான எதனா ஒரு செட்டப் அந்த படத்துல பண்ணி ஆகணும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரிலாம் இந்த கதை வந்து டர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரூமர்ஸை வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண பார்த்திருக்கேன். இது எல்லாமே நடக்கும் நான் சொல்ல வரல, நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிருக்கேன் காமிக்ஸ் பேஸ் பண்ணி. சோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.